ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எல்ஜி சேர்ந்த டிஷ்வாஷர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் வந்து நான் வாஷ் பண்ணி ஒரு 1.5 month ஆகிட்டு, அதாவது 1 month வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப இந்த டைம் பாத்திரம் வாஷ் பண்ணாதனால டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கே தவிர, ஆனால் கழுவுனது நேரம் வந்து கம்மி தான். ஸோ அதுக்காக என்ன செஞ்சுருக்கேன்னா, இன்றைக்கி நான் டிஷ்வாஷரு அதாவது வாஷ் பண்ணி எப்படி வாஷ் பண்ணுறதுன்ட்டு தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு சொல்லிட்டு போடலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் வாஷ் பண்ணுற பவுடர் பார்த்திங்கன்னா லிக்விடு லெமன் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு கிறிஸ்டால் டிஷ்வாஷர் க்ளீனருங்க. எனக்கு வந்து அந்த டிஷ்வாஷர் பவுடரோட இது கிடைக்கல எனக்கு. ஸோ ஆன்லைனில் இது தான் கிடச்சிது, அதனால் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது நான் 1 time போட்டு வாஷ் பண்ணி பார்த்தேன். நல்லா ஹைஜீனிக்காக வாசனையாக சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குங்க இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறதுனால. ஸோ இந்த லிக்விடை நம்ம இப்போ எப்படி ஊற்றி க்ளீன் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு மிஷினை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி பாத்திரம்லாம் வைக்கும்போது எல்லாமே ஒன்ஸு வாஷ் பண்ணிட்டு தான் வைப்பேன். ஏன்னா நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ க்ளீனாக வைக்கிறோமோ அவ்வளோத்துக்குள்ள பொருள் வந்து லைஃப் கொடுக்கும். ஸோ அதனால் பொருளெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சனால இன்னும் நல்லா கிளியராக நீட்டாக நம்மளுக்கு மிஷின் இருக்கும். அவ்வளோ டஸ்ட் இருக்காது, ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும். புது மிஷின் போலவே அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லிக்விடை வந்து இப்போ இதில் இருக்கிற இந்த மூடியிலே ஒரு மூடி வந்து நம்ம திறந்து இந்த லிக்விடு ஊற்றுற இடத்துல ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மிஷினை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆன் ஆகிட்டு இதில் வந்து இப்போ மிஷின் க்ளீனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அது லாங் ப்ரெஸ் ஒரு 2 seconds பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மிஷின் க்ளீன் காமிச்சிடும். ஸோ இதுலேயே வந்து ஸ்டீம் எக்ஸ்ட்ரா ட்ரை எல்லாமே ஆகி நம்மளுக்கு கிளியராக வந்துடும். மிஷின் புது மிஷின் போல் வாசனையாக நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ டைமிங் மட்டும்தான் இதில் 3 hours 13 minutes காமிக்குது. நம்ம வாஷ் பண்ணி விட்டோன்னா சூப்பராக வாஷ் ஆகிடும். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, மிஷின் க்ளீன் ஆகிட்டே இருக்கும். 3 hours 13 minutes. இதில் வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் எல்லாமே லாஸ்ட்டாக ஸ்டீம் ஆகும். மிஷின் க்ளீன் ஆகி காய வச்சு நல்லா எக்ஸ்ட்ரா ஹீட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். அதுதான் எக்ஸ்ட்ரா ட்ரை. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மிஷின் க்ளீன் ஆகிட்டே இருக்கும். இது தெரியாதவங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மறுபடியும் போடக்கூடிய வீடியோ, முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.